नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। तमिलनाडु के इरोड में एआई टेक्नोलॉजी से रोजगार के मौके दोगुने होंगे। रोजगार का नुकसान नहीं होगा। एआई टेक्नोलॉजी का इस्तेमाल सिर्फ असिस्टेंट के तौर पर करना चाहिए, कॉपी पेस्ट न करें। एक सीनियर सॉफ्टवेयर कंपनी के अधिकारी के साथ डिस्कशन प्रोग्राम में कॉलेज स्टूडेंट्स को सलाह। इरोड जिले के सत्यमंगलम में बन्नारी अम्मन टेक्निकल कॉलेज में मशहूर सॉफ्टवेयर कंपनी HCL के एक सीनियर अधिकारी ने आर्टिफिशियल इंटेलिजेंस एआई टेक्नोलॉजी पर कॉलेज स्टूडेंट्स के साथ एक डिस्कशन प्रोग्राम रखा। इसमें अनुभवी सॉफ्टवेयर डेवलपर्स और स्टूडेंट्स ने एआई टेक्नोलॉजी पर चर्चा की। इसके बाद HCL के एक सीनियर अधिकारी प्रसाद ने रिपोर्टर्स को दिए इंटरव्यू में कहा, एआई आर्टिफिशियल इंटेलिजेंस टेक्नोलॉजी से रोजगार के मौके दोगुने होंगे। रोजगार का नुकसान नहीं होगा। एआई का इस्तेमाल करते समय इसे सिर्फ असिस्टेंट के तौर पर इस्तेमाल करना चाहिए। उस टेक्नोलॉजी से पूरी तरह कॉपी पेस्ट न करें। यह टेक्नोलॉजी हमें वह काम दोगुनी स्पीड से करने में मदद करती है जो हम 1 घंटे में कर सकते हैं। अगर आप इस टेक्नोलॉजी का इस्तेमाल असिस्टेंट के तौर पर करते हैं तो आपको रोजगार का नुकसान नहीं होगा। इसलिए कॉलेज स्टूडेंट्स को एआई टेक्नोलॉजी को बहुत ध्यान से इस्तेमाल करना चाहिए और इसे बेहतर बनाना चाहिए। इंटरव्यू प्रसाद HCL टॉप ऑफिशियल। स्टेट क्राइम रिपोर्टर सुब्रमणी की रिपोर्ट। HCL டெக் கம்பெனிலேருந்து இன்றைக்கி பன்னாரி அம்மன் காலேஜில் வந்திருக்கோம். கேம்பஸ் டாக்ஸ்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது என்னென்னா இப்போது சாஃப்ட்வேரில் இந்த ஜென்ரல் இண்டஸ்ட்ரியில் நிறையா டெக்னாலஜிஸ் எவ்ரிடே எவால்வ் ஆகுது. புது டெக்னாலஜிஸ் வருது. அது நம்ம இவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ளேயும் அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஸோ ஒரு கேப் உருவாகிடுது. அந்த நியூ டெக்னாலஜிஸும் இவங்க படிக்கிறதும் ஒரு கேப் உருவாகிடுது. ஸோ இந்த கேம்பஸ் டாக்ஸ் மூலயமா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, காலேஜில் போய் இன்றைக்கி எமர்ஜிங் என்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, அதை என்னெல்லாம் பண்ணால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எப்படி இண்டஸ்ட்ரி ரெடி ஆகலாம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அது இல்லாமல் அவங்க கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறாங்க. எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ஏஐ இப்போது நிறையா இருக்குது, ஏஐ இண்டஸ்ட்ரியில் எப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்லாம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். இப்போ ஏஐ ரெடினா என்ன இருக்கணும், என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா படிச்சுக்கணும். ஏஐ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணுமே தவிர அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏஐ கொடுக்குறத அப்படியே எடுக்காமல் அதை ஆராய்ஞ்சு அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற சில அட்வைசஸ்லாம் கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மொத்தம் எவ்வளவோ காலேஜஸ் இருக்குது. அதில் நாங்கள் செலக்டிவாக ஒரு 65 காலேஜஸ் இந்தியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அதில் பன்னாரி அம்மன் காலேஜும் ஒன் ஆஃப் த காலேஜஸ். ஏன்னா அவங்களோட ரிசர்ச் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஃபினாமினல். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவங்க ப்ரொஃபஸர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க ப்ரொஃபஸர்ஸ் நல்லா ரிட்டென்ஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்கள பன்னாரி அம்மனை எங்களை சூஸ் பண்ண வச்சது. எவ்ரி இயர் நாங்கள் இங்கே பன்னாரி அம்மனில் வி ஆர் ஹைரிங் குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் திஸ் இயர் ஆல்சோ வி ஆர் anticipating for good quality strength. In all, campus talk is to empower the students. அவங்கள இன்னுமே இண்டஸ்ட்ரியை ரெடி ஆக்குறதுக்கு எங்களோட சின்ன முயற்சி. தேங்க்யூ சார். இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுனால இந்த செமிகண்டக்டர் எந்த அளவுக்கு இந்த ஏஐ சப்போர்ட் பண்ணும், இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், எதிர்காலத்தில் இப்போ எந்த அளவுக்கு அது வளர்ச்சியை நோக்கி போகும், ஸ்டூடெண்ட்டுக்கு அது எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? ஷோர். ஏஐ என்ன நல்லா நினச்சிட்டு இருக்கு, ஆனால் வேலை நிறைய பேர் வேலை போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வருஷம் ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறோம். இந்த வருஷமும் அந்த ஃப்ரெஷர் ஹையரிங்கில் எந்த நம்பர் ட்ராப்பும் இல்லை, அதே நம்பர் தான் ஹையர் பண்ண போகிறோம். இப்போ ஏஐ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒருத்தர் ஒரு வேலையை இவ்வளோ மணி நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா அந்த வேலையை டபுள் பண்ண வைக்குது. இப்போ சின்ன சிம்பிள் டேர்ம்ஸில் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, அதில் பேங்கிங் ஆப் இருக்குது. அதில் நீங்கள் லோனுக்குன்னு ஒரு சின்ன இது இருக்கும், அப்புறமா சப்போர்ட்னு ஒரு சின்னது இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு சின்ன ஐக்கன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு டெவலப்பர் அந்த ஒரு ஐக்கனை 1 மாதத்தில் டெவலப் பண்ணுறாங்கன்னா இப்போ அதே டெவலப்பர் 2 ஐக்கனை டெவலப் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கிளைண்ட் நிறையா வேலை கொடுப்பாங்க. அதனால இந்த ஃப்ரெஷர்ஸ் அந்த வேலையை எடுக்கிறதுன்னு இல்லை, இப்போ கிளைண்ட்டுக்கு நிறையா வேல்யூ கிடைக்கும் ஏஐனால. ஏஐ யூஸ் பண்ணி எங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒருத்தர் சின்ன வேலை பண்ணுறதுன்னா அந்த வேலையை இன்னும் சீக்கிரமாக பண்ணலாம், இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலாம், இன்னும் குவாலிட்டியாக பண்ணலாம். ஸோ அதனால் ஏஐ ஜாபை எடுக்கவே எடுக்காது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏஐ
ஒரு பார்ட்னர் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதை ஒரு ஹெல்ப்பர் மாதிரி கேட்காம, அதாவது நீ எனக்கு ஆன்சர் கொடு அப்படின்னு கேட்காம, இந்த சொல்யூஷனை நான் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அதிலிருந்து படிச்சுக்கணும். அப்படி படித்தாதான் ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி படிக்காமல் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சேன்னா ஏஐ உங்கள் வேலையை எடுத்துரும். ஏன்னா ஏஐ எல்லாமே படிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் ஏஐயை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதை நல்லா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த ஏஐ எந்த டெக்னாலஜி ஆனாலும் உங்கள் வேலையை யாரும் எடுக்க முடியாது. ஆல் தட் ஐம் சேயிங் இஸ், நீங்கள் இன்னும் கூட உங்கள் ஃபண்டமெண்டல்ஸை தரவு பண்ணிக்கோங்க. ஏஐ வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒரு ஏஐ அசிஸ்டட் திங்கர்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அது பண்ணிங்கன்னா ஏஐ இஸ் நாட் கோயிங் டு டேக் அவர் ஜாப் அவே, இட் இஸ் கோயிங் டு ஒன்லி ஹெல்ப் யூ. உங்கள் பேர் சார்? பிரசாத். நான் கேம்பஸ் ஹைரிங் ஹெட் பண்ணுறேன் HCL டெக்னிக்கல். தேங்க்யூ.